பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 12வது வசனத்தை மட்டும் எல்லாரும். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. இந்த பிலிப்பியர் என்கிறதான இந்த நிருபம், கடிதம், இப்போ சொல்லுகிறது போனால் கடிதம், லெட்டர்ஸ். இந்த காலங்களிலே கடிதங்கள் போக்குவரத்தில் ரொம்ப குறைந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். மெயில்ஸ் என்று சொல்லுவார்கள், இமெயில்ஸ். அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு காலங்களுக்குள் மனிதர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் அந்த காலத்தில் புறாக்கள் மூலமாக கடிதங்கள் கொடுப்பார்கள். ஒட்டகங்கள், குதிரைகள் மூலமாக அஞ்சல்காரர் என்று சொல்லப்படும் வேதத்தில் இருக்கிறது. அவர்கள் கடித பரிமாற்றங்களை செய்கிற ஒரு காலம். அதன் பிறகு முறைப்படி அரசாங்கத்தின் மூலமாக கடிதங்கள் பரிமாறப்பட்டது. சபை ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாட்களிலே பவுல் அப்போஸ்தலன் பல இடங்களிலே ஊழியம் செய்து பல சபைகளை ஸ்தாபிக்கிறான். இதில் பிலிப்பி என்கிறதான ஒரு பட்டணம் உண்டு. அந்த பட்டணத்தில் இவன் ஆரம்பித்த சபைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். இந்த சபை எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட சபை. ஊழியம் செய்யும்போது ஒரு கட்டிடம் கூட கிடையாது. ஆற்றோரத்தில் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அங்கு லீதியாள் என்கிற ஒரு பெண் வந்து வசனத்தை கேட்டு முதல் ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தில் வருகிற ஒரு பெண்ணாக மாறி, அதன் பிறகு சிறைச்சாலைக்காரன் அந்த ஊரில் ரட்சிக்கப்படுகிறான். அதன் பிறகு அந்த ஊரில் சபை உருவாகிறது. ஊழியர்கள் வருகிறார்கள், உதவிக்காரர்கள் ஏற்படுத்தப்படுகிறார். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறார். இப்போ ஒரு வளர்ந்த சபை, ஊழியர்கள், உதவிக்காரர்கள் என்று பலர் இந்த சபையில் ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த சபைக்கு பவுல் சில காரியங்களை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை, நன்றாக எல்லாவற்றிலும் சகித்து கொள்ளுகிற சபை போல இருக்கிறதுனால அவர்களுக்கு சில காரியங்களை ஆலோசனை சொல்லி எழுதும்போது விசுவாசிகளை அவர் சில காரியங்களை சொல்லி எப்படி வாழ வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறார். அதே போல தன்னுடைய நிலையும் அதில் அவர் அல்லது தன்னுடைய விருப்பத்தையும் சில வசனங்கள் இதில் சொல்லுகிறார். அதை மாத்திரம் இந்த நாளில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். விசுவாசிகள் ஒரு பக்கம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும் போதே, இன்னொரு பக்கம் ஊழியக்காரர்களும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை புரிந்து கொண்டால் நல்லது. என்றால் இது கடிதம் என்று சொல்லும்போது அதை வெளிப்படையாக எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம் மாத்திரம் இல்லாமல் குறிப்பிட்ட நோக்கம் இருந்தாலும் அதில் பலவிதமான விவரங்களை எழுதுகிறார். ஒரு காலத்தில் ஒரு விடுதியில், ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர் கடிதம் எழுதுவார்கள். அன்புள்ள மகனே, மகளே, எப்படி இருக்கிற, நலமாக இருக்கிறாயா, சாப்பாடெல்லாம் சரியாக சாப்பிட்றியா, படிப்பு நல்லா படிக்கிறியா. இப்போலாம் ஃபோனில் வந்துடுச்சு. டெய்லி கூட ஃபோன் பண்ணி தூரத்தில் இருக்கிற பிள்ளைகள் எங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா கேட்குறோம். திருமணமாகி போன பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இப்போல்லாம் நடக்குங்களா? சரிங்களா? அப்போது அதில் நோக்கம் என்ன? விசாரணை, நல்லா இருக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் ஏதாவது சில பிரச்சனைகள் சொல்லும்போது, ஹாஸ்டலில் தண்ணி இல்லை, அல்லது வீட்டில் கல்யாணமாகி போன இடத்துல இப்படி இருக்குது, அல்லது வேலை நிமித்தமாக வெளியூரில் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன், ஒரு 1 மந்த் ஒர்க்குக்காக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் அல்லது ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கிறேன், அங்கே இந்த மாதிரி சில பிரச்சனை சொல்லும்போது உடனே அதுக்கு பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோ ஏதோ ஒரு பதில் சொல்லி அவர்களை சில ஒழுங்குபடுத்துகிற காரியங்களை சொல்வது வழக்கம். அதே போலத்தான் சபையை விசாரிக்கிறார், சபையை வாழ்த்துகிறார், சபையை ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் ஒரு சில அறிவுரைகளை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சில குறைவுகளை இதில் சொல்லுகிறார். அதை நான் புரிந்து கொள்ளும்போது சபை என்பது எல்லாம் நிறைவுள்ளது அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ராமே சொல்ல முடியுமா? கரங்களை திராம சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை திராம சொல்ல முடியுமா? ஆனால் அதே சமயத்தில் நாம் நிறைவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். அதை விடக்கூடாது. அதனால் தான் இந்த இடத்தில் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் இப்போ எப்படி இருக்கிறேன், தூரமாக இருக்கிற இப்பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துக்கிற ரட்சிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரட்சிக்கப்பட்டேன் என்கிற ஒரு அனுபவத்தோடு நாம் நிற்கக்கூடாது. ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவான். அப்படின்றால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், அல்லது உலகத்தினுடைய கைவிடப்படுகிற சூழ்நிலையில் அவன் காப்பாற்றப்படுவான். இப்போ வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இது நிறைவேற வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், ஆனால் இந்த ரட்சிப்பு உங்களுக்குள் நிறைவேறுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று வாழ்த்துகிறார் அல்லது உற்சாகப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும், ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்பட முடியாது. அது கிருபை. விசுவாசத்தினாலே கிருபையினால் என்ன பண்ணீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நான் அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு 100 மெழுகுவர்த்தி கொடுக்கணும்,
நான் ரட்சிக்கப்படுவதற்கு, என் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஒரு 10 கிலோமீட்டர் செருப்பு போடாமல் நடக்கணும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு, இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் சிலுவை என்கிற ஒரு கட்டையை சுமந்து கொண்டு போனோம். இப்படிப்பட்ட பிரயாசத்தை அவர் கேட்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பில் வருகிறதான பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், சோதனைகள், போராட்டங்கள், அது கூட கடந்த நாட்களில் பார்த்தோம். விதைக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் உபத்திரம் வரும்போது விட்டு விடுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனால் சோதனைகள் வரும்போது, உலகத்தின் ஆசைகள் வரும்போது அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள், கனி கொடுக்க முடியவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களிலே ரட்சிப்பு என்கிற அனுபவத்தில் வந்திருந்தாலும் அதில் தொடர்ந்து ஒரு விசுவாசி முன்னேற வேண்டும். ஒரு வருஷத்துக்குள்ளேயும் அவர்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கலாம். 5 வருஷம் ஆன பிறகும் இயேசுவை விட்டு மறுதலிக்கலாம். 10 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு கூட என்ன பண்ணலாம் தெரியுமா? எனக்கு இனிமேல்லாம் இயேசு வேணாம்பா, எனக்கு பாடுகள் சகிக்க முடியவில்லை என்று ஆண்டவரை விட்டு விடுகிற நிலைகள் வரலாம். அப்போ முடிவு பரியந்தம் நிற்க வேண்டும். இதற்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணுங்க? பிரயாசம். அப்படி என்றால் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீங்கள் சில முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எது பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களை ஆமே சொல்ல முடியுமா? அப்ப நான் முயற்சி எடுக்காத பட்சத்தில் ஆராதனைக்கு வர முடியாது. முயற்சி எடுக்காத பட்சத்தில் ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்க முடியாது. முயற்சி எடுக்காத பட்சத்தில் கடவுளுக்கு கொடுக்க முடியாது. முயற்சி எடுக்காத பட்சத்தில் கடவுளுக்காக ஏதோ ஒரு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன்றதை ஊழியன்ற வார்த்தையில் அல்லது பணியில் என்னால் செய்யக்கூட முடியாது. என்னால் முடியாது என்று சொல்லும்போது அந்த ஆத்மா தளர்ந்து போய் உலகத்தில் இருக்கிறதான பாடுகளையும் ஏமாற்றங்களையுமே நினைத்து இவ்வளவுதான் என்று நினைத்து அவர்கள் முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கரங்களுக்கு ஆமே சொல்ல முடியுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட பிரயாசம் இல்லாமல் அவங்க மேலே போக முடியாது. அப்பா நான் +2 முடிச்சிட்டேன்பா, நான் டிகிரி முடிச்சிட்டேன், 3 வருஷம் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமும் பிரயாசப்பட்டால்தான் நல்ல வேலைக்கு போக முடியும். இன்னும் நல்ல படிப்பு படிக்கிறேன்னா பிரயாசம் தேவை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிரயாசம் இருந்தாலும் அதில் சக்ஸஸ்ஃபுல் வரவங்க ரொம்ப சிலர் தான். ஏனென்று சொன்னால் அவ்வளவு போட்டிகள் இன்னைக்கு இருக்கிறது. காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு ஃபீல்டிலும் பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கிறது. அதில் முயற்சி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய படிப்பச்சு சொல்லிட்டு சொன்னார்னா இன்றைக்கி அதை அவர் அப்டேட் பண்ணலாம், அவர் வாரம் கட்டுறாங்க. பெரிய பெரிய படிப்புலாம் நான் சொல்லுகிறேன். 20 அல்லது 30 வருஷத்துக்கு டாக்டரை படித்தவரை தூக்கி போயிட்டு இன்றைக்கி ஒரு நியூ எக்யூப்மெண்ட் உருவாக்கப்பட்டிருக்கிற ஸ்கேன்லேயே ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் எதனா பண்ணுங்கன்னா அவருக்கு அதை அப்டேட் பண்ணலாம், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவங்கள் தேவை. ஆனால் இந்த நாட்களிலே அதை மேலும் வளர்த்து கொள்ள பிரயாசம் தேவைப்படுது. எவ்வரி ஃபீல்டு அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ இந்த நாட்களிலே இதை எப்படி பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது சொன்னால் எப்படி சொல்லுகிறார்? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன பண்ணுங்க? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படலாம். அப்போ அதுக்கான முயற்சி எப்படி இருக்க வேண்டும்? அதிக பயத்தோடும். ஓகே, எல்லாம் சொல்லுங்க பாலாம். அதிக. அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ரட்சிப்பு என்கிற காரியத்தில் ஒரு விசுவாசி உறுதியாக இருக்காத பட்சத்தில் இதற்கான ஒரு நடுக்கம் வராது. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஈவு, பாவ மன்னிப்பு, சாபங்களை எல்லாம் நீக்கி இன்னைக்கு என்னை அவருடைய மகளாக வைத்திருக்கிறார். எனக்கு உலகத்தில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருந்தால் நான் அடுத்த பக்கம் போக போறேன். கடந்த நாட்டில் என்னுடைய உறவினர் ஒருவர் மரித்தார்கள். என்னுடைய அப்பாவுக்கு தம்பி மனைவி சித்தி இங்கே தான் இருக்கிறாங்க, திருவேற்காடில். அவங்க ஒரு விசுவாசி. அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த வாழ்க்கையை நான் நிறைய பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சண்டைலாம் போடுவாங்க, ஒரு மாதிரி குடும்பத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஆனால் கஷ்டப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அங்கேருந்து ஒரு டீம் வந்துச்சு. நான் சொல்ல ஒரு 10 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன். சுவிசேஷ அறிவிக்கிறது ஒரு டீம் வச்சு பார்த்தா அதில் அவங்க வந்துட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இவங்க ரட்சிக்கப்பட்டதே பெரிய விஷயம். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அலையில் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு டஃப் கேரக்டர் அந்த எங்கள் குடும்பத்தில். அவங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லாமல் இயேசுக்காக சுவிசேஷம் சொல்லிட்டு, தம்பி நல்லா ஊழியம் பண்ணுப்பா, கத்தை நல்லா ஆத்மாலும் கொடுப்பா சொல்லிட்டு என்ன வேறு உற்சாகப்படுத்திட்டு போகிறாங்க. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லணும். அவங்க வாழ்க்கையில் ஆனாலும் எல்லாமே நிறைவாக வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பல பாடுகள் கஷ்டங்களோடு வாழ்ந்தவர்கள் இயேசுக்குள் வந்த பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை தந்து ஒவ்வொரு குடும்பமும் இப்போ ஒவ்வொரு நல்லா இருக்கிறாங்க. நல்ல ஒரு பிள்ளைங்களாம் படிச்சிருக்கிறாங்க. அவங்க படிக்க வைப்பதற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். பிள்ளைங்க சாட்சி சொல்லும்போது
பென்சில் கூட இருக்காது. அப்படி பென்சில் இல்லாத நேரத்தில் கூட எங்களுக்கு அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வயலில் போயிட்டு வேலை செய்து அவங்க எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஓரளவு படிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு சம்பளம் வாங்குகிறோம். அதில் ஒரு பையன் பிஇ படிச்சிருக்கிறான். அப்போ என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அப்போது ஒரு பக்கம் ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பாக ஒரு சில பிரச்சனை இருக்கும். ரட்சிக்கப்பட்டு விட்டு இருந்தாலும் எல்லாமே நிறைவாகி விடாது. ஏதோ ஒரு சில போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள். அவங்க வியாதியில் தான் மரித்தார்கள். நல்லா கவனிக்கணும், அவங்க வாழ்க்கையில் நெருக்கங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனால் அவர்கள் ஒரு விசுவாசியாக மரித்தார்கள். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? நல்ல உச்சமாக சொல்ல முடியுமா? ஏன்னா கடைசி ஊழியக்கார் போயிட்டு சகோதரி போய் ஜெபம் பண்ணும்போது அவங்க கொடுத்த காணிக்கை வாக்கி அப்படியே மனசில் ஏற்று கொண்டார்கள். பைசா வாங்க மாட்டாங்க, யார் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இன்னொரு சொந்தக்கார் சொல்லும்போது, நான் கொடுத்துட்டு போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எது வாங்கல, ஆனால் ஊழியக்கார் கொடுத்த போது, ஊழியக்காரன்னா பையன்தான் அப்படி தான் மறேன், ஆனால் அதை வாங்கி ஒரு ஊழியக்காரங்கிற ஸ்தானத்தில் பெற்று விதின் 2 days அவங்க கர்த்தருக்குள் பிரவேசித்து விட்டாங்க. சொல்லி திரும்பி ராமே சொல்ல முடியும் பாருங்கள். அதனால தான் விருந்து வீட்டுக்கு போவதை விட எங்கே போக சொல்கிறார் பைபிளில்? இந்த வசனம் எத்தனை பேர் தெரியும்? இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் இருக்குதுங்களா? அப்படி முதல்ல பாஸ்டர் அந்த வசனங்களுக்கு தெரியாது பாஸ்டர். எங்கே போகணுமா? விருந்து வீட்டுக்கு. எங்கே போகிறது நல்லது? ஏன்னா அங்கே தான் ஒரு மனுஷனை பற்றி முடிவு பற்றி சொல்லுவான். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லுகிறேன் சொன்னால், ரட்சிப்பு என்பது ஒரு ஆவிக்குரிய அனுபவம், பாவ மன்னிப்பின் அனுபவம். இதை எல்லாரும் பெற வேண்டும் என்று தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு விதமான சாப்பாடு, வேலை, சொந்தம், பந்தம், உலக பிரகாரமான படிப்பு அல்லது நம்முடைய வாழ்க்கையுடைய தரம், இதில் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் நாம் கடந்து தான் வர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதனால் இந்த ரட்சிப்பு நிறைவேறுவதில் நாம் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். அதனால தான் அவர் சொல்லுகிறார், அதிக பயத்தோடும் அப்புறம் நடுக்கத்தோடும் என்ன பண்ணுங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ண வேண்டும்? ஓகே, எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எத்தனை பேர் பிரயாசப்படுறீங்க? ஒரு ஆமே சொல்லுங்க பாக்கலாம். ஆமாம் பாஸ்டர், எனக்கு காலையில் எழுந்திரு கூட முடியல, எப்படி ஓடியான்ட்டேன். இது ஒரு பிரயாசம். ஆமாம், தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், அப்படியே கேராக இருந்துச்சு, அப்படி என்ன பண்ணிட்டேன், உட்காந்துட்டேன். நீங்கள் ஆன்லைனில் போட்டால் நான் கேட்டிருப்பேன் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? போட்டல, அதெல்லாம் போடல, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, சில முயற்சிகள் தேவை. ஜெபிக்க வேண்டும், முயற்சி. ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமாக வாழணும், முயற்சி. யோசேப்பு என்கிற மனுஷன் கடவுளுக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் தான் ரொம்ப வேதனையான ஒரு காலகட்டத்துக்கு போகிறான், சிறையில் போகிறான். நல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்த அந்த வாலிபன் சிறைக்கு சென்று வேதனைப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கை கடினமாக இருக்கிற ஒரு காலகட்டம். நல்லா கவனிக்கணும், இதுதான் ரட்சிப்பு. எத்தனை ராம சொல்ல முடியும்? நான் உண்மையாக தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று விட்டுவிடாமல் தொடர்ந்து உறுதியாக இருந்தால் கர்த்தர் ஒரே நாளில் ஏற்ற நேரம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்னா ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன் உட்கார வச்சிட்டார். எத்தனை பேர் ராம சொல்ல முடியும்? நல்லா கவனிக்கணும், இந்த உயர்வு எல்லாம் கடவுள் நமக்கு கொடுப்பதற்கு நேரம் உண்டு, அல்லது அது எளிமையான காரியம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை காத்துக்கொள்வது, ரட்சிப்பின் அனுபவத்தில் முன்னேறுவது, ரட்சிப்பின் அனுபவத்தில் பலப்படுவதற்கு நாம் முயற்சி எடுத்துதான் ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், பாவத்தை மன்னிப்பதற்கு அவருடைய கிருபை இருந்தால் போதும். நான் விசுவாசிக்கிற இயேசுவே, நீர்தான் என் தேவன், நீர்தான் என் ஆண்டவர், நான் ஒரு பாவி, என்னை மன்னியும் என்றால் கிருபை நம்மை ரட்சிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்கள் எங்கேயும் மலையெல்லாம் ஏற தேவையில்லை, நீங்கள் போய் சிலுவையெல்லாம் அடிச்சிக்க வேண்டாம், நீங்கள் போயிட்டு இத்தனை கிலோமீட்டர் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே புனித நீரில் போய் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புனித நீராடுறதுக்கு நீங்கள் போக தேவையில்லை. இருக்கிற இடத்தில் அந்த ஆலயமோ வீடோ, ஒருவேளை தெருவில் சுவிசேஷம் சொல்லும் போது கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு போகலாம். எதுவுமே ராம சொல்ல முடியும்? கரங்களுக்கு ராம சொல்ல முடியுமா? நல்ல உதாரணம், மரிக்க போகிற ஒரு குற்றவாளி. இயேசுவோடு கூட இருந்த 2 குற்றவாளிகளில் ஒருவன் கிண்டல் பண்ணி அப்படியே மரித்து போறான், இன்னொருவன் ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணுறான், ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றம், இவர் வேறு ஒரு மனுஷனாக இருக்கிறாரே என்று அவன் புரிந்து கொண்டு, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் அடியேன் என்ன பண்ணோம் நினைத்து கொள்ளும் என்று சொல்லி அப்பவே விசுவாசி ஆகிறான். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். இதான் கிருபை, இதான் ரட்சிப்பு. அவனுக்கு உயிர் இருந்ததுன்னா, அவனுக்கு கடவுள் ஒருவேளை ஜீவனை கொடுத்து அந்த சிலுவையிலேருந்து இறங்கி மறுபடியும் மனுஷனை வாழ்ந்துருந்தானா, ஒரு 20 வருஷம் வாழ்ந்துருந்தானா, எல்லா பாடுகளுக்குள்ளும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டு தான் அவன் மறுபடியும் மரித்திருக்க வேண்டும். எத்தனை நான் சொல்லுது புரிகிறது? ஹல்லேலூயா சொல்லாம ஹல்லேலூயா.
அப்போ இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசுவின் ரட்சிப்பை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறான். ஓகே, அடுத்தது அதற்கான விருப்பத்தை அவர் நமக்குள்ளே உண்டாக்குகிறார் என்று 13ஆம் வசனம் சொல்லுகிறது. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வசனம் 13. ஏனெனில் ஏப்பா தூங்காதப்பா, இன்னைக்கு ஓய்வு நாள்ப்பா, ஜபம் பண்ணு மகனே மகளே, நேரம் வந்துடுச்சு. எத்தனை பேர் எழுப்புறாரு? எழுப்ப மாட்டார் உங்களா? எழுப்புவார். இல்லை ஆண்டவரை இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டூ டயர்ட் லாட், நாளைக்கு பண்ணுகிறேன்னு என்ன பண்ணுவார்? விட்டுருவார். டெய்லி விட்டுனே இருந்தால் அப்புறம் கூப்பிடவே மாட்டார். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், நான் நைட்டு 1 மணி 2 மணிக்கு டயர்டாக வந்து படுத்தாலும் 3 மணிக்கு எனக்கு குரல் வரும். என் பேரை சொல்லி கூப்பிடுவார். நான் எழுந்து உட்காந்தேன்னா எந்த டயர்டு இருந்தாலும் ஆண்டவர் என்னை நிரப்பிடுவார். நாம சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் தூங்கிட்டா அந்த ஜப நேரமே போயிடும். கர்த்தர் நமக்குள் சில விருப்பங்களை நிறைவேற்றுகிறான். நீங்கள் இதை பண்ணணும், அதே போல் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது கூட நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ இப்படி பேசிருக்கூடாது, நீ அந்த இடத்துல நின்றுக்கூடாது, அப்படி உணர்த்திருந்தாருன்னா ஒரு அறையில் சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேர் நல்ல சாட்சி வராமல் இது கண்டிப்பாக இருக்கணும். அந்த இடத்துல உனக்கு வேலை கிடையாது, கர்த்தர் சில இடத்துல வேணாம்னு சொன்னால் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் சொல்லுது புரியுது? அதுன்னு சொல்லிட்டு சபைக்கு இன்னைக்கு போவேன் மகனே சொன்னார்னா அது பிசா சொல்லுது. இதெல்லாம் வேற விளக்கமாக சொல்லி ஆகணும். இதை சொல்லணும்னா ஆவியானவர் தான். இல்லை, கண்டிப்பாக அது ஆவியானவர் கிடையாது. ஒரு ஆவியை சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பி சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு போவேன்னு ஆவியானவர் சொல்லவே மாட்டார். என்ன சொன்னார்னே சில பேர் புரியல. இப்போ நான் சொல்ல புரியுதுங்களா? கர்த்தர் நடுகிற நாற்றாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நட்டுருக்கிறார். இதை நம்ம பிடிங்கி போடக்கூடாது. சபை என்பது ஒரு குடும்பம். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், இது ஒரு ஆவிக்குரிய குடும்பம். இங்கே தான் உங்களுக்கு முதல் வேலை. இங்கே மீட்டிங் விட்டுட்டு வேற எங்கன்னா அங்கே எழுப்புதல், அமெரிக்காவில் வந்துருக்கிறாரு, ரஷ்யா எங்கன்னா வரட்டுமே, அங்கே உங்களுக்கு வேலையே கிடையாது. கண்டிப்பாக ஆவியானவர் கூட்டும் போக மாட்டார். இங்கே இருக்கிற ஆவியானவர் தான் அங்கே இருக்க போகிறார். எத்தனை பேர் ராமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ராமே சொல்ல முடியுமா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த விருப்பம் செய்கையில் கூட அவர் இடைப்படுகிறார். இந்த ரட்சிப்பில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நம்மளை கைட் பண்ணுவார். இதை நீ செய்ய வேண்டும் மகனே. அது ஒரு குடும்பத்தின் வேலைக்காக இருக்கலாம், திருமணத்தின் காரியமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய சில காரியங்களில் நாம் போராடி கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு ஏதுவான விருப்பத்தை செய்கையை கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா உண்டாக்குறார். இதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? புரிந்தவங்கள ராமே சொல்ல முடியுமா? ஆவியானவரை பெற்றவங்கள ராமே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அபிஷேகம் பெறாதவங்க நீங்க ஜபம் பண்ணி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அபிஷேகம் போதிக்கும். எதை போதிக்கும்? நீங்கள் ரட்சிப்பில் குறைந்திருக்கிறீர்கள், முன்னிருந்த அனுபவம் இது கிடையாது, முன்னிருந்த உற்சாகம் கிடையாது என்று ஆவியானவர் உணர்த்துவார். அது கூட உணர்த்து கொண்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் கீழ்ப்படிலாம் அது கூட விட்டுருவார். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆக்ஷன் தான் ஊழியக்காரன் கண்டிக்கணும். அதையும் செய்யலைன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு சில காரியங்களை கடவுள் நடத்துவார். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்குள் செயல்படுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது சின்ன யூத், வாலிப, இளம், டீன், அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அவங்கள கூட ஆண்டவர் பேசுவார். சிறு பிள்ளைகளால் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். நம்புறீங்களா நீங்கள்? அதை ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவங்களே நிரப்பி இருக்கிறார் நிறைய பேர். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஏன் இதை சொல்லுகிறேன்னா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பிரதானமாக வைத்து தான் நம்முடைய வேலை, தொழில், படிப்பு, திருமணம் என்று இருந்தால் இதெல்லாம் அப்படியே காண்டுக்கும். வேலை ஒரு நாள் விட்டுட்டு போகிறோம், வருமானத்தை விட்டு போகிறோம், வீட்டை விட்டுட்டு போகிறோம். எத்தனை பேர் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்தா நம்ம ஆத்மா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். எங்கே போய்டும் தெரியுமா? பரதேசி போயிடும். ராக்கெட்லாம் விடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ராக்கெட் அப்படியே நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட இடம் போன போது ஒரு பார்ட் கண்டுக்கும். அதுக்கப்புறம் மேலே போகும்போது அடுத்த பார்ட் கண்டுக்கும். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். மேலே இருக்கிற டாப்பில் என்ன பண்ணால் கடைசி பார்ட் மேலே போயிட்டு அது அப்படியே நின்றுட்டு அதனுடைய ஒர்க் செய்யும். இதெல்லாம் எதுக்குங்க? கட்டி விட்டதெல்லாம் எதுக்குன்னா, அது மேலே போகிறதுக்கு அங்கே தான் டேங்க் இருக்குது. எல்லாமே முக்கியமான பொருளாக இருக்குது. அது மாதிரி தூக்கி விட்டுரும். தூக்கி விட்டுட்டு முக்கியமான பொருள் நின்றுக்கோ, மீதெல்லாம் காண்டு. பணம், படிப்பு, குடும்பம், பொருள் எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. உலகத்தில் இருக்கிறது தேவை, நட்புகள் தேவை, சாப்பாடு தேவை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு சாப்பாடு தேவைன்னு சொன்னால் அது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு கிடையாது. ஏன்னா சில பேர் என்னன்னா, அது சரீரம் அப்படிதான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, விடு, அது கர்த்தர் பார்த்துப்பார். வியாதி குறித்த அலட்சியம், வியாதி குறித்து ஒரு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். கர்த்தர் பார்த்துக்குவார். ஆனால் இந்த சரீரத்தில் அவர் தங்கி கொண்டிருக்கிறார்.
விசுவாசிக்கிற ஆமே சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? பராமரிக்கணும். ஆனால் இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, எந்த மேலே போகிறது? நமக்குள்ள இருக்கிற ஆத்மா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நண்பர்கள் தேவை, குடும்பம் தேவை. அவர் தான், கடவுள் தான் கொடுக்குறார். ஆனால் அந்த குடும்பத்தை ஒரு நாள் ஒரு மனிதன் விட்டுட்டு மேலே போகணும். சில நேரத்தில் அப்படி நடக்கும். ஏன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரட்சிப்பு பற்றி கவலையினமாக எனக்கு அநேகர் இருக்கிறார்கள். என்ன பெருசா பரலோகம், என்ன பெருசா ரட்சிப்பு, என்ன பெருசா சபை சொல்றாங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. ஒன்று ஆத்துமா இளைப்பாறுகிற இடத்தில் போய் அமர்ந்து கர்த்தருடைய வீட்டில் சந்தோஷமா இருக்க போகிறது. அவங்கள ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். இதை மறுத்து இது வேண்டாம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உலகம்தான் பெருசு என்று சொல்லி விசுவாசத்தை ரட்சிப்பை இழந்தால் ஒரு காரிருள் காத்து கொண்டிருக்கிறது. 2 திருடன், மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருத்த மேலே போயிட்டான். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்பலாம் பிரயாசப்படல, விசுவாசித்தான், ரொம்ப பாக்கியவான். ஆனால் இன்னொருவன் முடிவு மோசமானது. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உணர்த்துவார், உற்சாகப்படுத்துவார். இதில் பலவிதமான நெருக்கடிகள் இருந்தாலும் என்னுடைய ரட்சிப்பில் நான் முதல்ல நிற்கணும். பாவமே செய்திருந்தாலும் ஏன் மன்னிக்கிறார் என்று சொன்னால், நீ மறுபடியும் துன்மார்க்கனா போயிடக்கூடாது. உன் ஆத்துமா நீதிமான ஆக்கிட்ட, நீ மறுபடியும் துன்மார்க்கத்துக்கு போகாது என்று சொல்லிதான் கர்த்தர் தூக்குறார். யாருக்கென்றால் மனம் திரும்புகிறவர்களுக்கு தூக்குகிறார். அப்போ இந்த நாளிலும் கூட பவுல் சொல்லுகிற ஒரு விருப்பம், நீங்கள் அதற்காக கொஞ்சம் அதிகமாக பயப்படணும்பா, நடுக்கப்படணும்னு சொல்லுகிறான். நம்ம எதுக்கும் நடுங்கி கொண்டு கிடக்கிறோம். அடுத்த மாதம் பணம் தேவைலாம் வரும், நடுக்கம் வருமா? பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கிறது, எங்கே படிக்க வைக்கிறது, எப்படி பணம் தேவை, ஒரு வியாதி வந்தால் நடுக்கம் இருக்குது, ஒரு குடும்ப கஷ்டம் என்றால் நடுக்கப்படுகிறோம். ஆனால் ரட்சிப்புக்காக நடுக்கப்படுறோமா? ஒரு பாவம் பண்ணிட்டுனே, கடவுளுக்கு விருப்பமில்லாத ஒரு திட்டத்தில் போய் காலை வச்சிட்டனே, அவருடைய பிளான் இது கிடையாது, ஆனால் அதில் போய் காலை வச்சுட்டு போய் சிக்கி கொண்டனே, வெளியே கூட இப்போ நல்லா வர முடியலையே, நடுக்க இருக்குதா? கர்த்தர் கண்டிப்பாக நடுக்கத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஆமே சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ அடுத்தது சொல்லுகிறார் 14வது வசனம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பாலும். நான் வீணாக ஓடினதும் உண்டாயிருப்பதற்கு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இப்போ இந்த பிரயாசத்துக்குள் இருக்கிற மக்களை சுடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சுடர்கள்? பிரகாசிக்கிற சுடர்கள், சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள். சுடர்கள் என்று சொன்னால் நட்சத்திரம், நட்சத்திரத்தை போல நாம் பிரகாசிக்கிறோம். ஆனால் எதுதான் வெளிச்சம்? மறுபடியும் எதை கொண்டு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள். எப்படிப்பட்ட வெளிச்சம்? அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுகிறதுனால், அதை வைத்துக் கொள்ளுகிறதுனால் வருகிற ஒரு வெளிச்சம். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் வசனம் இருக்குதா? வசனம் கையில் தூக்குற பைபிள் மட்டும் நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் வசனத்தை பிடித்திருக்கிறீர்களா? ஏன் யோசேப்பு பாவம் வரும்போது நான் தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பொல்லாங்கு செய்வது என்றால், அவன் வாழ்க்கையில் கடவுள் குறித்த ஒரு பயம் இருந்தது. அப்போ இந்த நாட்களில் வசனம் இதை சொல்லுகிறதா, இதை நான் செய்கிறேனா? வசனம் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறதா, வேண்டாம் என்று மறுக்கிறேனா? எதை நான் பிடித்து கொள்ளுகிறேன்? உலகத்தின் தத்துவமா, உலகத்தின் கொள்கைகள் என்று சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒரு கொள்கை இருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கொள்கை, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. இதெல்லாம் கடந்து ஜீவ வசனம் நமக்கு ஒரு ஆகாரமாக இருக்கிறது. ஜீவ வசனம் நமக்கு உயிராக இருக்கிறது. இது உயிர். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இதை விசுவாசித்தால் தான் மறு வாழ்க்கைக்கு ஒரு மனுஷன் போக முடியும். அப்போ இதை பிடித்து கொண்டு நாம் உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி? ஒரு நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க வேண்டும். ரட்சிப்பில் முயன்றால்தான் இந்த பிரகாசமே வரும். ஏன் பிரகாசிக்க முடியவில்லை? ஏன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய வெளிச்சம் இல்லை என்று சொன்னால், ஒன்று அவர் வசனத்தை பிடித்து கொள்ளாமல் ஒரு சுய விருப்பம், அல்லது என்ன சொல்லலாம், அவருடைய ஓன் பிளான் அதான் அவர் பிடிச்சு இருக்கிறார்னு அர்த்தம். அல்லது ஏதோ ஒரு மனுஷனுடைய கொள்கையை பிடித்து கொண்டு, இது ரெண்டாவதுங்க, அதாங்க முதல்ல, பைபிள் கருத்து எனக்கு பிடிக்கும்,
ஆனால் அதை விட எங்கள் தலைவர் சொன்ன கருத்து தான் பிடிக்கும் என்று சொல்லி அவர் அதை பிடித்து கொண்டிருக்கிறாரா. இந்த நாட்களிலே நீங்களும் நான் இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ராம சொல்ல முடியும்? கரவத்து ராம சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பை நிறைவேறுவதற்காக முயற்சி எடுக்க சொல்லுகிற அதே பவுல், நீங்கள் வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இப்போ வசனம் 15 எல்லாம் சொல்லுங்க பால. வசனம் 15, கோணலும் கபடற்றவர்களும். ஓகே, அப்போ ஏன் அப்போ வசனத்தை பிடித்து கொண்டு இல்லையா நம்மளா அப்படின்னு சொன்னால், இது உலகம் கோணலான ஒரு உலகம், மாறுபாடான சந்ததிகள். அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், வேதம் ஒன்று சொல்லுவோம், இயேசு ஒன்று சொல்லுவார், உலகம் அதுக்கு அப்படியே வேற கற்பிக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சொந்த மதத்தில் இது கவனிக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட நபராக இருந்தனா அவர் ஒன்று சொல்லுவார், ரட்சிக்கப்படாத நபர்னா ஒன்று சொல்லுவார். பிஸ்னஸ் வேர்ல்டு அங்கே ரட்சிக்கப்பட்ட நபர் ஒன்று சொல்லுவார், ரட்சிக்கப்படாத நபர் சொல்லுவார். உதாரணம் சொல்ல போனால், ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போனோம், ஆராதனைக்கு போனோம், இது ஓய்வு நாள், இதனால் கடவுளுக்காக செலவு பண்ணோம், இதனால் கடவுளுக்காக நேரத்தை கொடுங்க சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா, அதே இடத்துல ஒரு நபர் உலக பிரகாரமான நபர் ரட்சிக்கப்படாத இருந்தாருன்னா, இன்னாயா பெருசாக ஞாயிற்றுக்கிழமை வாயா, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், இன்னும் பெருசாக ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சொல்கிறவா, நம்ம எங்கன்னா வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அவங்களுடைய பார்வை வேறு. அப்போ இந்த நாட்களிலே இந்த உலகம் வேறு விதத்தில் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் வழிகள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது. மாறுபாடுன்னு வேற ஒன்றும் இல்லை, தாறுமாறுன்னு அர்த்தம். பர்வஸ். வண்டி கூட சொல்லுவோம் பார்த்தீங்களா, வண்டி தாறுமாறாய் ஓடி என்ன பண்ணிச்சு, இடித்து. நேற்று கூட ஏதோ ஒரு நியூஸ் டக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பஸ், இந்த பஸ் தான், அந்த மெயின் ஹைவேல போகிற பஸ் இடித்து, ஒரு வேன், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு வண்டியில் இடித்து ஏறக்குறைய 4-5 பேர் இறந்துட்டாங்க. தாறுமாறாக ஓடுவது. இன்னைக்கு உலகம் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்மளும் அந்த வழியில் போகக்கூடாது. உலகம் அப்படிதான் நம்ம இழுக்கும். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கோணலும். அப்போ எங்கே தான் நம்ம இருக்கிறோம்? அப்படிப்பட்ட சந்ததினா அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் தான் இருக்கிறோம். நம்மளை அப்படியே ரட்சிக்கப்பட்டவனை தூக்கிட்டு அப்படியே இந்த சபை தெய்வீக வாழ் சபைக்குள்ள உட்கார வச்சுட்டு அப்படியே இங்கிருந்து என்ன பண்ணல, அப்படியே இங்கே சாப்பிடுங்க, இங்கே வேலை செய்யுங்க, இங்கே தூங்குங்க, அப்படியே எங்கே போகலாம் அப்படிலாம் வைக்கல. எங்கே தான் வச்சிருக்கிறாரு? சபை எங்கே தான் இருக்குதுன்றா, உலகத்துக்குள்ளே தான் இருக்குது. என்ன சொல்ல போனால் உலகத்துக்கு தான் சபையே. இந்த வெளிச்சம் நமக்கே வெளிச்சம் காட்டுவதற்கல்ல, இருளுக்குள் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டும். ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கோணலும் மாறுபாடுமான சந்ததி, இதன் நடுவில் தான். எத்தனை பேர் ராமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ராமே சொல்ல முடியுமா? எப்படி இருக்க வேண்டுமா? இப்போ சொல்லுங்க பாருங்களா. குற்றமற்றவர்களும். அப்பா உள்ள நம்மளை சுற்றி இருக்கலாம். எப்படி தோட்டா இருக்கிறான்? கோணல் மாறுபாடு. சொல்லுங்க பாலாம். மாறுபாடு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றம். இதுவே பெரிய விஷயம். குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கருத்து தாம சொல்லுங்க பார்க்கலாம். கபடுனா உள்ள ஒன்று வச்சுக்கின்னு வெளில ஒன்று பேசாமல் இருக்கிறது. நம்மளால முடியுமா? ஆனால் வசனம் சொல்லுது பாருங்களேன், அப்படிப்பட்ட விதத்தில் இருக்கலாம் கபடற்றவர்களா. மூன்றாவது எப்படிப்பட்ட தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு ஆண்டவர் எதெல்லாம் விரும்புகிறார். ஒரு ஆளில் சொல்ல முடியுமா? ராமே சொல்லுங்க பாலாம். அப்போ இதான் ரட்சிப்பின் பிரயாசம். பாவத்தை விட்டு வெளில வரதே ஒரு பெரிய ஒரு மாற்றம். பாவத்தை விட்டு ரட்சிக்கப்படுவதே ஒரு பெரிய மாற்றம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதில் குற்றம், கபடு, மாசு அற்ற பிள்ளைகளாக இருக்கணுமா. இதெல்லாம் ஆண்டவர் வந்து மாற்றிக்க சொல்லுகிறார். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, இப்போ வசனம் 16 சொல்லுங்க இருக்கும்படிக்கு. வசனம் 16 சொல்லுங்க பாலாம். எல்லாவற்றையும். அப்போ இந்த மாசற்ற, குற்றமற்ற, கபடற்ற ஒரு வாழ்க்கை வரணும்னா எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா? முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாரும் சொல்ல முடியுமா? இங்கே தான் நமக்கு இருக்கிற பிரச்சனையே. ஏன் ரட்சிக்கப்பட்டாலும் மாசற்ற ஒரு வாழ்க்கை இல்லை? ஏன் நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு விதமான கபட்டுத்தன்மை மாறவில்லை? எல்லாமே நல்லதாக இருக்குது, ஒன்றும் குறை கிடையாது. ஏன் மாசற்ற பிள்ளையாக இல்லை என்றால், இங்கே தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கிறது. முறுமுறுப்பில்லாமலும், அடுத்தது தர்க்கிப்பு. முறுமுறுப்பு என்று சொல்லும்போது ஒரு சில காரியங்களை நமக்கு பிடிக்காத,
நமக்கு விரும்பாத காரியங்களை குறித்து அதை ஒரு குறைத்து பேசுவது, அல்லது அதை தவறாய் பேசுவது, அல்லது அதை குற்றப்படுத்தி பேசுவது. தர்க்கிப்பு என்று சொல்லும் போது அதை குறித்து வாக்குவாதம். இது ரெண்டுமே இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பண்ணியிருக்கிறாங்க. முறுமுறுத்தாடுகள், ரெண்டாவது வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. நாங்கள் அங்கேயே செத்து போயிடக்கூடாதா? முறுமுறுப்புன்றது பேசி சைலண்டாக போயிடுது. ஒரு அல்ல சொல்லுங்க பாலாம், அல்ல சொல்ல முடியுமா? வீட்டுக்காரர் ஒன்று சொல்லுவார், மனைவி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆளுக்கு வேறு வேலையே கிடையாது, இப்போ தான் வந்துட்டு முறுமுறுத்தினே போகிறேன். அப்பா ஒன்று சொல்லுவார், இல்லை அம்மா ஒன்று சொல்லுவோம். பிள்ளைங்க என்ன பண்ணோம், இந்த அப்பாவுக்கு வேறு வேலையே கிடையாது, இந்த அம்மாவுக்கு சும்மா வேலை வைக்கிறாரு, சும்மா படி. இது ஒரு வகையான முறுமுறு. நல்லா கவனிக்கணும். தர்க்கிப்பினா அந்த காரியத்தை ஏற்றுடு. நீ எதுக்கு என்ன பெற்று போட்ட? நான் உனக்கு ஃபீஸ் கட்ட முடியாதா? ஏன் ஸ்கூலில் சேர்த்த? அல்லேலூயா. எதுக்கு எனக்கு தாலி கட்டினேன்? அல்லேலூயா. எனக்கு நிறைய பேர் புரியல நான் சொல்லதெல்லாம். இட்ஸ் வெரி சீரியஸ். இதான் மாசற்ற வாழ்க்கை அநேகருக்கு நமக்கு கெடுக்கிறது. இது இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வரும். ஆனால் இதுதான் பிரயாசம், இதுதான் பிரகாசிக்க வைக்கிற ஒரு வாழ்க்கை. வசனத்தை பிடித்து கொள்ளுகிற நமக்கு எல்லாவற்றையும் பாருங்க. பவுல் ஏதோ ஒரு டாட் கொடுக்கல, எல்லாவற்றையும் போட்டால் அது எப்படி தான் எனக்கு புரியல. ஊழியத்தில் முறுமுறுப்புகள் வரும். ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரர்களிடத்தில் முறுமுறுப்பு வரும். ஆனால் தர்ப்பிக்கு போயிடக்கூடாது. முறுமுறுப்பே பாவம்தான். 1 கொரிந்தியர் நினைக்கிறேன், எடுத்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10:2. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் ஞானஸ்நானம் எடுத்தவங்களா? ஒரு வகையில் சொல்ல போனா சிம்பாலிக்கா சொல்லுவாங்கல்ல, ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் ஒரு ஆமே சொல்ல முடியுமா? எல்லா கரங்கத்தினாலும் சொல்ல முடியுமா? எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரம், அப்படின்னா ஜலத்தினாலும், சொல்ல போனா பரிசுத்த ஆவியினால் கூட ஞானஸ்நானம் பெற்றவங்க. ஞான கண்மலையின் கண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஓகே, வசனம் 5 சொல்லுகிறது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போல. அப்படி இருந்தும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க போல. அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் அவ்வளவு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற இந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் தான் ஆண்டவர் பிரியமா இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு? வசனம் 6 சொல்லுகிறது, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு. அடுத்தது வசனம் 7 சொல்லுகிறது, கீழ்ப்பகுதி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க. அப்போ எதுக்கு பழைய ஏற்பாடு? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பழைய ஏற்பாடுலாம் முடிஞ்சு போனது ஏன் வச்சு பேசி கிடக்குறீங்க? இது ஒரு பொய்யான பிசாசின் தந்திரமான உபதேசம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அலையில காணும் பார்த்தீங்களா? நல்லா கரங்குழுத்து. அது முடிந்து போனது. மோசேயின் பிரமாணம் முடிஞ்சு இப்போ கிருபை தான் இருக்கிறோம். யூதா என்கிற ஒரு நிருபம் வருகிறது. நீங்கள் அப்புறமா வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நிறைய உதாரணங்களை அங்கிருந்து எடுத்து சொல்லுவார். எங்கிருந்துன்னா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கிலிருந்து எடுப்பார். ஏனோக்கு காலத்தில் பைபிளே கிடையாது. அங்கே இருந்து அதுக்கப்புறம் காயினுக்கு வருவார், அதுக்கப்புறம் மோசேக்கு வருவார். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றை எடுத்து சொல்லுவார். பிளேயமை பற்றி பேசுவார். நல்லா கவனிக்க வேண்டும் அருமையானவர்களே. இதெல்லாம் எதுக்கென்றால், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி சபைக்கு அவர்கள் முன் அடையாளங்கள், ஒரு பாடம், ஒரு முன் உதாரணமாக கடவுள் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஒரு ஆமை சொல்ல முடியுமா? ஓகே, அப்போ அவர்களைப் போல நாம் இச்சிக்க கூடாது. அவர்களை சில எப்படி ஆயிட்டாங்களா? விக்கிரக ஆராதனைக்காரர் ஆயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசி விக்கிரகத்துக்கு போக முடியாதுன்னு என்ன சொல்ல முடியும்? இதுக்கு தான் பிரயாசம் தேவை. ஒரு விசுவாசி சபையை முக்கியப்படுத்தவில்லை, ஃபங்க்ஷன் தான் முக்கியம். ஊரில் இருக்கிற சொந்தக்காரர் கூப்பிட்றா சொல்லிட்டு திருவிழா கூழ் ஊத்துறாங்க. இதை விட்டுட்டு போனார்னா கொஞ்சம் ஆபத்து இருக்கிறது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நல்லா கரங்களை தாம சொல்ல முடியுமா? சொந்தக்காரர் திட்டுவாதா? அதான் சொல்ல, கோணலும் மாறுபாடுதான். உங்களை ஒன்றும் வர வைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லது பண்ண மறந்துடுவாங்க, நீங்கள் வராதுக்கு குறை சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சந்ததி நடுவில் நான் கவனமாக இருப்பதில் இன்னொரு காரியம். 8வது வசனம் சொல்லுங்க பாலா. அவர்களில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல அப்போ வேசித்தனம் சபைக்குள் வராதா? பவுல் ஒரு இடத்த சொல்லுகிறார், அந்த ஆளையா சபைக்குள்ள வச்சிருக்கிறீங்க, தூக்கி வெளில அனுப்புங்க. விபச்சாரம் பண்ண ஆளையா சபைக்குள்ள வச்சிருக்க திட்டுகிறார். கொரிந்து சபை நினைக்கிறேன். சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுக்க சொல்லிட்டார். என்ன உள்ள வச்சு இருக்கிறீங்க சொல்லிட்டு. சீரியஸ்.
சபைக்குள் யாரும் வந்து போகலாம் வந்து போக்கலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒழுங்கு தேவை என்ற எச்சரிக்கை. அதாவது மனம் திரும்பிட்டா வச்சுக்க சொல்கிறார். பாவம் செய்த விபச்சாரத்தில் விழுந்த பெண்ணை விட என்ன சொல்ல தெரியுமா, உங்களில் யார் பாவம் செய்யலையா நீ கல்லடின்னு சொல்கிறார். நியாயம் தீர்ப்பதுக்கு நம்ம கிடையாது. ஆனால் அவர் மனம் திரும்பிட்டாருன்னா நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எல்லாம் சொல்ல முடியுமா? எல்லா கரவழி தாம சொல்ல முடியுமா? எல்லா கரவழி தாம சொல்ல முடியுமா? ஆனால் இடரலாக வாழக்கூடாது, தெரிந்து வாழக்கூடாது, துணிகரமாக அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று அவர் எச்சரிக்கிறார். ஓகே, அடுத்தது 9ஆம் வசனம். அவர்களில் எல்லாம் சொல்ல முடியுமா? அவர்களில் சிலர் பரீட்சை பார்த்து அதுபோல. ஏபா பரீட்சை பார்க்காதீங்க. ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறோமா, ஆண்டவரை சோதிக்கிறோமா? ஆண்டவர் தான் நம்மளை சோதித்து பார்ப்பார். விசுவாசம் இருக்குதா, உண்மை இருக்குதா, நீதி இருக்குதான்னு சொல்லிட்டு நாம் ஆண்டவரை சோதிக்கிறோமா? இல்லை, கூடாது. அடுத்தது இப்போ வசனம் 10 சொல்கிறது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல அதனால தான் பவுல் சொல்லுகிறான். இப்போ 2:16 வாசிங்க பால. பிலிப்பியர் 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும். அப்போ எது பாவம்? விபச்சாரம் தான் பாவங்க, கொலை தான் பாவம் சொல்லிட்டு நிறைய பேர் முத்திரை போட்டுன்னு குற்றமாக பேசுவாங்க. அதை ஊழியக்காரன் பார்த்து விடுங்க, அல்லது ஆண்டவர் பார்த்துக்கார். விசேஷமாக முறுமுறுக்கிறது பாவம் அல்லவா? முறுமுறுக்கிறதுக்கே சில பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்களே. அப்போ ஏன் இதில் மாசற்ற பிள்ளைகளாக மாற முடியவில்லை? ஏன் கபடற்ற பிள்ளைகளாய் வாழ முடியவில்லை? ஏன் குற்றமற்றவர்களாய் வாழ முடியலைன்னா இதான் குற்றம். நம்மளுங்க என்ன பண்ணுறோன்னா, அன்றைய நேரத்தில் அவர் விபச்சாரம் பண்ணுற பற்றியா அவருக்கு போய் திருவிருந்து கொடுக்குறாரு பாஸ்டர். அவர் இப்போ திருடினார் இல்லை, திருட்டு பட்டினம் கட்டி ஊரெல்லாம் திருடுன்னு பேசுது, எப்படி சபைக்குள்ளே ஏற்றுறார்? இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. ஒரு அல்ல சொல்ல முடியுமா? நல்லா கரங்களை தாம சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டதும் உள்ளே சபைக்குள்ளே வர வேண்டும். ஒரு ஆமை சொல்ல முடியுமா? நல்லா கரங்களை தாம சொல்லுங்க போகலாம். ஆனால் மனம் திரும்பி இன்னும் அந்த பாவம் பிறருக்கு இடரலாக வாழக்கூடாது தான் பவுல் அங்கே எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, இதை பாவம் என்று சொல்லுகிற நாம் கர்த்தரை பரீட்சை பார்க்கிறது பாவம் என்று நமக்கு தெரியுமா? முறுமுறுக்கிறது பாவம் என்று நமக்கு தெரியுமா? என்று சொல்லுகிற ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள முறுமுறுப்பு வராதுன்னு சொல்ல முடியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளாக முறுமுறுப்பான வார்த்தைகளே வராதுன்னு சொல்ல முடியுமா? பிள்ளைங்க முறுமுறுக்குதான் முறுமுறுக்கலாம், சொல்லுங்க பாவம் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் இந்த பாவத்தில் சிக்குண்டு ஜீவ கிரீடத்தை இழந்து போகிறார்கள், மேன்மையை இழந்து போகிறார்கள். அடுத்துதான் வருகிறது தர்க்கிப்பு. தர்க்கிப்புன்னு சொன்னால் எதிர்த்து பேசு, வாதாடுவது, டிஸ்பியூட். கொடாடி சண்டை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நான் தான் முதல்ல என்ன பண்ணேன், உடத்தை வச்சேன், தூக்கி அப்படியே போடு. நீ நான் எத்தனை வருஷம் இந்த தெருவில் இருக்குன்னு தெரியுமா? கொடை யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு தெரியுமா? வாதாடுதல். மோசக்கிட்ட அப்படிலாம் வாதாடு பண்ணியிருக்கிறாங்க. மோசமான ஆளுங்க பாவம். இவர் விழுந்து ஞாபகம் ஜோபெல்லாம் பண்ணிட்டு பைபிள் தூக்கின்னு வராரு. எங்கே தண்ணி காணோம், நான் சாகடிக்க கொண்டு வந்தேன். முறுமுறுத்தா கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு அளவு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ மறைய பேசிக்கிறாங்க. எதிரில் பேசும்போது அவர் ஒன்றே ஆண்டுகிட்ட போய் விழுந்துடுறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் தான் நம்மை குற்றமுள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்மை கபடுள்ளவர்களாய் மாற்றுகிறது, மாசு உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இன்னைக்கு மாசு இருக்கிற வாழ்க்கையை யாரும் பெருசாக எடுத்துக்கொள்வது கிடையாது. கண்ணுக்கு தெரிந்த பாவத்தை தான். மீண்டும் சொல்லுகிறேன், விபச்சாரம்னா பெரிய பாவம், கொலைனா பெரிய பாவம். அவர் 10,000 ரூபாய் திருடிட்டார் பாஸ்ல, இது பெரிய பாவம். ஆனால் இப்படிப்பட்டதான சிறிய சிறிய மாசை உண்டாக்குகிற, மாசுன்னா டஸ்ட், ஒரு 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 எப்படி சொல்கிறோம், இந்த இடத்துல ஒரு டஸ்ட் இருக்குது பாருங்க, அது மாதிரி சின்ன சின்ன காரியம்தான். ஆனாலும் கடவுள் பார்வையில் இது பாவமாக மாறுகிறது. இது உடனே மன்னிக்கப்பட வேண்டும், இது உடனே அறிக்கையிடப்பட வேண்டும், இது உடனே நம்முடைய இருதயத்தை விட்டு அகன்று போன. ஆண்டவரே, நான் கணவனுக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டேன், நான் மனைவிக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டேன், ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டேன், என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு மேல் இருக்கிற அதிகாரிக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் பாவம் தான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல, அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது உண்மை. ஒரு கிறிஸ்தவன் இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். ஆமாம், பெருசாக கொடுக்குறாரு, தூக்கி சம்பளத்தை கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறதுக்கு என்ன சொல்லிட்டு முறுமுறுத்துன்னு வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி ஒரு ஒரு அலட்சியமாக சில பேர் வாதாடுதுன்னா எதில் போய் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அது நியாயமாக கேட்கலாம், தப்பு கிடையாது. நியாயமாய் உரிமையாய் இந்த குறை இருக்குங்க சார், இவ்வளோ வேலை வாங்குறீங்களே, அது வேறு. ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாருன்னா அவர் சாயங்காலம் 7 மணிக்கு இல்லை 6 மணிக்கு முடிகிற வேலை 10 மணிக்கு வேலை வாங்குறாருன்னா, அப்போ ஒரு பெண் வேலை செய்கிறாங்கன்னா கேட்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு குடும்பம் இருக்குதே சார், பிள்ளைங்க இருக்குதே சார், என் வீட்டுக்காரர் நான் தானே செய்யணும், கேட்கலாம், உரிமை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல முறுமுறுத்து சண்டை போடுகிறவர்களாக நாம் இருப்பதை
கடவுள் இதைத்தான் சபைக்குள்ளும் கர்த்தர் விரும்புகிறார். நான் எவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணாலும், எவ்வளோ பெரிய காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளோ நேரம் ஆவியில் ஜெபம் பண்ணாலும், இந்த சில காரியங்கள் கபடை உண்டாக்குகிறது. இந்த சில காரியங்கள் நமக்குள் குற்றத்தை உண்டாக்குகிறது. இந்த சில காரியங்கள் நமக்கு ஒரு மாசுன குறைகளை நமக்குள் உண்டாக்குறது. இப்போ கீழே சில வசனம் வேகமாக சொல்ல போகிறோம். இதில் பவுல் வாழ்க்கையில் அவர் என்ன விரும்புகிறார் அதை பார்க்கலாமா? வசனம் 14 முதல் பகுதி வாசிக்கலாம். verse 14, நான் வீணாக ஓடினதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கும். அப்போ அவர் விரும்புகிறார், நான் பண்ண ஊழியம் வீண் போகக்கூடாது, நான் பட்ட பிரயாச ஊழியத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போகக்கூடாது என்று சொல்லி அவர் மகிழ்ச்சி எதிர்பார்க்கிறார். எப்பொழுது என்று சொன்னால், கிறிஸ்துவின் நாளில் இயேசு வரப்போகிறார். இயேசு ஒரு நாளில் காட்சி கொடுக்க போகிறார். இயேசு ஒரு நாளில் சபையை எடுத்துக்கொண்டு மறுரூபமாக்க போகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நாளில் பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்க வரோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ அந்த நாளில் எனக்கு மகிழ்ச்சி வரணும். இந்த விசுவாசிகள் அங்கே இருக்கிறாங்க, இந்த சபை இருக்குது, அந்த சபை இருக்குது, ஆனால் இந்த சபையில் கூட்டம் கம்மியாக வந்திருக்குது மேலே. அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இல்லாதபடிக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது 17வது வசனத்தில் சொல்லுகிறார், வசனம் 17 சொல்ல முடியுமா? மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் வார்க்கப்பட்டு போனாலும் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். அதாவது உங்கள் விசுவாசமான பலி என்று சொல்லுகிறார். விசுவாசமே ஒரு பலியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நாம் செய்கிற சிறு சிறு பணிகள், ஊழியம் ஒரு பலியாக எடுத்துக்கொள்ள. பலி என்று சொல்லும் போது கடவுளுக்கு கொடுக்கிறதான ஒரு காணிக்கை போல, ஒரு குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மனிதன் கொடுக்க வருகிறது போல என் விசுவாசமே ஒரு பலி. நான் கடவுளுக்கு செய்கிற ஒரு சிறு காரியம், ஒரு பணி, அதுவும் ஒரு பலி. அதில் நான் வார்க்கப்பட்டு போனாலும் அப்படின்னா அப்படியே அதை தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படியே என் வாழ்க்கை, என் முழுவதுமான என்னுடைய லட்சியம், என்னுடைய உயிரே அதில் ஊற்றப்பட்டு போனாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உங்கள் கூட இப்படி தான் இருக்கிறேன், மகிழ்ச்சி. அப்போ ஊழியன் சில நேரத்தில் வார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. நாம் நினைக்கலாம் அநேக காரியங்கள் நான் செய்து விட்டேன் என்று, ஆனால் இன்னொரு பக்கம் இது வெளியில் தெரியாது. வார்க்கப்படுகிற அனுபவம் வெளில தெரியாது. அண்ணால் கூட மறைவில் அவள் ஜெபம் பண்ணுகிறாள். மறைவினா வெளிப்படையாக பண்ணுகிறாள், இருதயத்தில் அவருடைய வேதனை இருக்கிறது, அது வெளியரங்கமாகவில்லை. அந்த ஆசாரியன் கேட்ட பிறகுதான் அவருடைய துக்கம் வெளியே வருகிறது. அதே போல் இந்த நாட்களிலே ஊழியர்கள் வார்க்கப்படுகிறது உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஊழியத்தில் பலவிதமான போராட்டங்கள் உண்டு. ஓகே, அடுத்தது இன்னொன்று சொல்லுகிறார். 20வது வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்ல முடியுமா? வசனம் 20, அதேனென்றால் உங்கள் காரியங்களை அடுத்து என்கிட்ட ஆள் இல்லை பண்ணுறார். எப்போ உங்ககிட்ட ஆள் அனுப்பி விசாரிக்கலாம், நீங்கள் நான் வேறு இடத்துல இருக்கிறேன், ஜெயிலில் இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கலாம் அனுப்பலாம், பார்த்தா வேறு ஒருத்தனும் இல்லைன்றார். ஒருத்தன் தான் இருக்கிறான், அவன் யாருன்னா தீமோத்தேன். எவ்வளோ சபைகளை ஸ்தாபித்தவர், எவ்வளோ டீமில் இருக்கிறாங்க, ஆனால் என்ன சொல்ல தெரியுமா? என்ன மாதிரி விசாரிக்கிறது உண்மையான ஆள் இல்லைன்றார். ஒரு இல்லை சொல்ல முடியுமா? ஊழியத்தில் பணம் வரலாம், சொத்துக்கள் வரலாம், பில்டிங்கில் கூட வரலாம், ஆனால் உண்மையாக ஒரு ஊழியனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு பணி செய்கிறவர் ரொம்ப குறை. அருமையான விசுவாசி, இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு விரும்புவீங்களா, எப்படி வேணாலும் இருந்துங்களா விரும்புவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்ம கூட வேலை செய்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புமா? எப்போனா எப்படின்னா பண்ணி போகிறோம் அப்படின்னு விரும்புமா? நம்ம கூட இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு பிரியமாக உண்மையாக இருக்க தான் விரும்பும். நம்ம பிள்ளைங்க நமக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நமக்கு செவி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் விரும்புகிறோம். ஊழியக்காரனுக்கு அடுத்த பிரச்சனை, அதே பாரத்தோடு ஊழியம் செய்கிறவர்களை அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரும் அவர்களை தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்ன பண்ணினே? எத்தனை பேர் புரிந்தவர் அல்ல சொல்லுங்களேன். அப்பெல்லாம் பாஸ் எங்களை பார்த்து உண்மையில சொல்கிறீங்களா? அப்பெல்லாம் சொல்ல வரல, நல்லா புரியணும். அந்த உண்மைக்கு தான் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அந்த உண்மைக்காக நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிகள்? காரங்களை பக்கத்தில் கைப்பிட்டு சொல்லுங்க பாலா. நீங்கள் உண்மையாக இருக்கிற ஒரு விசுவாசியாக வாழ வேண்டும். நீங்கள் சொல்லும் போது உண்மை வந்துடணும். ஆராதனையில் உண்மை, ஊழியத்தில் உண்மை, கொடுக்குறதுல உண்மை, பரிசுத்தில் உண்மை, வேலையில் உண்மை, குடும்பத்தில் உண்மை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இவ்வளோ உண்மை இருக்குது. அப்போ வேறு ஒருவன் அப்படி தானே வருது. அங்கே பாருங்க போலாம், அந்த 20 கீழ்ப்பகுதி, என்னை போல மனதுள்ளவன், அப்புறம் அவனை என்று
எத்தனை சபையை ஸ்தாபித்து எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ண சொல்றாரு. என்கிட்ட வேற ஆள் இல்லப்பா. இந்த மக்கள்கிட்ட தான் சொல்றாரு, பிலிப்பி மக்கள்கிட்ட சொல்றார், எப்பா உங்ககிட்ட விசாரிக்கிறது என்கிட்ட வேற ஆள் இல்லப்பா. அருமையான தேவ பிள்ளைகளே, சபையில் அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் விசுவாசம்? அதில் நீங்களும் ஒரு நபரை எழும்ப போகிறீர்கள். அவனை காண பார்த்தீங்களா? அதான் அந்தந்த வேலைக்கு அந்த உண்மையை தான் விரும்புகிற கர்த்தர். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே 2ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுங்க பாலா, எல்லாரும் சேர்ந்து. அவன் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார், துக்கத்தின் மேல் துக்கம். அப்போ இன்னொரு ஒரு உண்மையான நபரை சொல்லுகிறார். அதாவது அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற இடத்துல உண்மையான நபர் இவர் தான் அப்படின்றார். ஆனால் ஏற்கனவே இன்னொரு ஒரு நபர், அவர் பேர் எப்பாப்பிரோத்து. அவர் வியாதிப்பட்டு மரிக்கிறவர்கள் போய்விட்ட ஒரு ஊழியக்காரன், கொலோசி சபை என்று நினைக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரா, அவர் செத்து போகாதபடிக்கு கடவுள் ஜீவனை கொடுத்துட்டாராம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்த மெய்தான், மறிச்சு போயிருப்பான். அவனும் ஒரு உடன் ஊழியக்காரன். ஆகிலும் தேவன் அவனுக்கு என்ன பண்ணாரா, இறங்கினா. அவனுக்கு மட்டும் இறங்கலப்பா, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாயிராதபடிக்கு. ஏன்னா அடுத்த ரைட் ஹேண்டு அவர் தான். அவரும் போயிட்டு என்னத்துக்கு அவர் சொல்லிட்டு எனக்கு இறங்கினான்னு சொல்லுகிறேன். ஒரு ஆமை சொல்ல முடியுமா? ஊழியக்காரனுக்கு என்ன உண்டு? துக்கம் உண்டு. வெளியில் சிரிக்கலாம், உங்களை ப்ளஸ் பண்ணலாம், பலவீனத்தில் உங்கள் பலவீனத்துக்கு ஜெபம் பண்ணலாம். அது நிறைய பண்ணியிருக்கிறோம், பண்ணி கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறான். அல்லேலூயா. பாஸ்டே பலவீனமாக இருக்க சொல்லி விட்டுறாதீங்க, சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஃபோன்லையாக சொல்லுங்கள், நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு பார்ட் இருக்குதுன்றதை நீங்கள் புரிய வேண்டும். அவங்களுக்கு என்னங்க கவலை ஊழியக்காரங்களுக்கு? அல்லேலூயா. சில பேர் நினைக்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதுதான் அவர்கள் ஆவிக்குரிய தரத்தை கெடுக்கிற ஒரு காரியம். இதுதான் ரட்சிப்பில் அவர்கள் முன்னேறுவதற்கு சிறிய தடைகள். ஒரு பெரிய கப்பல், நமக்கு எல்லாம் உதாரணம் தெரியல, ஒரு பெரிய கப்பல் ஏன் மூழ்குதுன்னு சொன்னால் ஒரு சிறிய ஓட்டம். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் பிறருடைய மனதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்கார விசுவாசிகளுக்காக மனசை புரிந்து கொள்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படுறோமோ, விசுவாசிகளும் புரிந்து கொள்ளும் போது தான் சபையினுடைய ஒரு மனம், சபையினுடைய வளர்ச்சி, சபையுடைய பரிசுத்தம் அதிகரிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இதுதான் நம்மளை வெளிச்சத்தில் வெளில போய் பார்த்தீங்கன்னா, இந்த சபைக்கு போகிற பார்க்கலாம், இவங்க உண்மையாக இருப்பாங்கப்பா, இவங்க ஒரு காலத்தில் சண்டை போட்டு எனக்கு தெரியுங்க, ஏன் இப்போ சண்டது போல. இதுதான் சாட்சி. யூ ஹாவ் டு ரிசீவ் தட் டெஸ்டிமனி. நீங்கள் சுவிசேஷ ஊழியம் போகும்போது கூட நீங்கள் சொல்லணும், நான் இப்படி சண்டை போட்டாலுங்க, நான் இப்படி இந்த காரியத்தில் எனக்கு பிரச்சனை வந்தால் என்னால் டென்ஷன் ஆகிடுவேன், தாங்க மாட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறாரு. நம்ம சுகத்தை பற்றிலாம் சாட்சி கொடுப்போம், பண கஷ்டத்தை சாட்சி கொடுப்போம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? வராமல் சொல்லுங்களேன். அல்லையிலே காணுமே வயசானங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ் அதெல்லாம் முடியுமா சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். வயது ஒரு தடை அல்ல. உங்கள் வீட்டுக்கு வரங்கிட்ட சொல்லுங்கள், காய்கறி கொண்டு வரங்கிட்ட சொல்லுங்கள், பால் கொண்டு வரங்கிட்ட சொல்லுங்கள். 2 வார்த்தை. அவங்க எதனா காசு சொன்னான்னா நான் ஜபிக்கிற சொல்லுங்கள், அதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு, கர்த்தர் நடத்துகிறார். அற்புதம் செய்கிறாரா செய்யல ஆண்டவர்? இன்னைக்கு வரைக்கும் சபையில் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நிறைய சாட்சி வருகிறது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, இதில் இன்னொரு சாட்சி, என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு தரோம், இன்னைக்கு கடவுள் எனக்கு பொறுமையை கொடுத்துருக்கிறார். நான் இவ்வளவு கீழ்ப்படியாத நபர், இன்னைக்கு எனக்கு கீழ்ப்படுகிற ஆவியை கொடுக்கிறார். முன்ன எது இருந்தாலும் கடினமாக நான் என்ன பண்ணுவேன்னா சண்டை போடுவேன், இப்போ விட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று சாட்சி. என்று சொன்னால் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வர வேண்டாம் என்று அவர் விரும்புகிறார். ஊழியக்காரன் வாழ்க்கையில் துக்கம் இல்லை என்று சொல்ல முடியாது, உண்டு. ஆனாலும் கர்த்தர் மேலும் மேலும் அதை கொடுக்காதபடிக்கு தாங்குவதற்கு உங்கள் ஜெபம் தேவைப்படுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்னும் சொல்லாமல் அப்போ ரட்சிப்பில் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ரட்சிப்பில் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லணும், உங்கள் வாலிப பிள்ளைங்கிட்ட சொல்லணும், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா, எந்த சூழ்நிலையில் ரட்சிக்கப்பட்டேன் தெரியுமா, எந்த காலகட்டத்தில் கர்த்தர் எனக்கு இந்த கஷ்டத்தை நீக்கினார் தெரியுமா, இந்த வியாதி எனக்கு எப்படி போச்சு தெரியுமா, சொல்லணும். அப்போதான் ரட்சிப்பை பற்றி ஒரு 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 பயம் வரும். இல்லைன்னா ஏதோ வேலை வெட்டி இல்லாமல் உங்கள் சபைக்கு போகிறாங்க பொழுது, ஏதோ நம்மளை போய் கட்டாயப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு மனநிலை வரும். இதை வேதத்தில் சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். நீ பஸ் காசு இருக்கும் போது கூட நீ அதனுடைய ஆராதனை கருத்து நீ சொல்லணும்பா, சொல்லிக் கொடு என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நல்லா சொல்ல மாட்டீங்களா? நல்லா கரங்களை வச்சு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறீங்க? முயற்சி பண்ணுங்க. ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு 2 வார்த்தை. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் இந்த உலகம் மோசமான அல்லது கோணலான மாறுபாடான சந்ததி தான்.
அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் கடவுளுக்கு பிரியமாக, என்ன சொல்ல போனால் கபடற்ற மாசற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதற்கு எதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்தில் இருக்கிற எல்லா விதமான முறுமுறுப்பு, அது வீட்டில் இருக்கலாம், கூட பிறந்த சகோதரங்கிட்ட இருக்கலாம், சகோதரி கிட்ட இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய சபைக்குள்ளே இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது பழகுகிற இடத்துல இருக்கலாம். எதையும் நான் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்ய வேண்டும். சபையில் மட்டுமில்லை, உலக மக்களிடத்தில் நமக்கு முறுமுறுப்பு தர்க்கிப்பை விளக்கினால் நாம் பரிசுத்தம் அடைகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? இதுதான், அதாவது பாவத்தில் நம்ம செய்ய மாட்டோம், ஏன்னா பயம் இருக்கும் நமக்கு. ஐயோ கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்படி மாசு குற்றங்கள் சில வாழ்க்கை நம்ம அறிந்து அறியாமலோ, ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கையிலோ, ஒரு விசுவாசின் வாழ்க்கையிலோ வராமல் இருக்காது. ஆனால் இதை ஆவியானவர் உணர்த்த தான் நீங்கள் சரி பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் ஒரு நபர் சரி பண்ணாத நபரோடு கூட நம்முடைய உறவு ஐக்கியம் ரொம்ப கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் ஊழியக்காரனாக பவுல் சொல்லுகிறான், நான் உங்களை பரலோகத்தில் பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டாக வேண்டும். ஏன் ஊழிய வீண் போகவில்லை என்று அவன் விரும்புகிறான். அடுத்தது, உங்களுடைய விசுவாசத்தின் மேல் என்னையே நான் ஊற்றுகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தன் வாழ்க்கையை ஊற்றுகிற ஒரு அனுபவத்தை சொல்கிறான். அடுத்தது, உண்மையாய் விசாரிக்கிறதான மனதுள்ளவர்கள் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல வேண்டும்? உண்மையுள்ள புருஷர்கள் எழுப்ப வேண்டும். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையுள்ள சகோதரிகள் எழுப்ப வேண்டும். உண்மையுள்ள வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எழுப்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? கர்த்தருடைய வல்லமையினால் இதை செய்வதற்கு நமக்கு திராணி உண்டு. கடைசியாக, துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதபடிக்கு அவர் கர்த்தர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் மேலும் மேலும் துக்கத்தை கொடுக்க கர்த்தர் விருப்பமே வச்சில்ல. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க துக்கம் எப்படி தான் மாறும் சொல்ற தெரியுமா? சந்தோஷமா. ஆனா துக்கமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? துக்கம் இருக்குது. ஆனா துக்கத்தின் மேல் துக்கம் என்னை அவிழ்த்தக்கூடாது, என்னை வாட்டக்கூடாது, என்னை அழிக்கக்கூடாது. அதற்கு கர்த்தர் விடமாட்டார். அதற்கு ஒரு இரக்கம் இருக்கிறது. அப்ப இந்த காலை நேரத்தில் அந்த இரக்கத்தை நான் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பம் துக்கத்தில் அழிந்து போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக துக்கங்களில் நான் விசுவாசத்தின் முயற்சி எடுக்காமல் அவிசுவாசமான முயற்சியை அல்லது பேச்சினால் என்னுடைய ஆவிக்குரிய முன்னேற்றம் தடைபட்டு சொன்னால், கர்த்தர் இந்த நாளில் உங்கள் துக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையான மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த மாதிரி அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமே சொல்ல முடியுமா? அப்போ துக்கமற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லாமல் இருக்காது. அதே சமயத்தில் இதில் நாம் தொடர்ந்து கடந்து வருவதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார்.